ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் Anmages யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப மாதங்களாக வந்து கேட்டுகிட்டு இருந்த வீடியோ. ஸோ பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கோட ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து 2022 ஸ்டார்டிங் ஜனவரி ஃபெப்ரவரி கிட்ட பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து ஒன்று அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு தான் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாத காரணம் வந்து அந்த ஆப்பை வந்து நம்ம ஸ்க்ரீன் கேப்சர் பண்ண முடியல. மற்ற பேங்கிங் ஆப்லலாம் கூட ஈவன் ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும், எந்த ஒரு கவர்மெண்ட் பேங்காக இருக்கட்டும், இல்லைனா ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும், நம்ம ஸ்க்ரீன் கேப்சர் பண்ண முடியும். பட் ஆனால் தெளிவாக வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கை மட்டும் வந்து நம்மளால் ஸ்க்ரீன் கேப்சர் பண்ண முடியல. ஸோ அதனால் நிறைய வீடியோஸ் நான் அதில் வந்து எடுக்கலை. சுத்தமாக நான் வந்து ஜஸ்ட்டு queries கேட்குறவங்களுக்கு மட்டும் டவுட் மட்டும் வந்து கமெண்ட்லேயோ இல்லை மெசேஜ்லேயோ கேட்குறவங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து வேறு ஒரு மொபைலை எடுத்து நம்ம வந்து ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணாமல் வீடியோ ரெக்கார்டாக பண்ணிடுவோன்ட்டு நான் அது காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பண்ண தெரியாமல் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா ரீசெண்டாக 2022 ஆகஸ்ட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்துச்சு. அதில் டோட்டலாக பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கோட ஆப் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம காமிச்சிருந்த பழைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற ஆப்புக்கும் இதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து ஒரு 10,000 நம்ம வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து அதை எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத காமிக்க போகிறோம் நம்ம. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ புது யூசர் நிறைய பேருக்கு வந்து பேடிஎம் வந்து ஒர்க் ஆகாதுங்கிறத நான் முன்னாடியே அந்த இஷ்யூவை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ ஏன்னா பேடிஎம்மோட நியூ யூசர்ஸை வந்து ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்பிஐ ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்டில் வந்து அது அப்படியே தான் இருக்குது. ஸோ புதுசாக வர யூசர்ஸால் வந்து யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேங்கிங் ஆப் வந்து ஓப்பன் ஆகும், அதே மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஏன்னா கேஒய்சி ப்ராசஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஸ்டில் இன்னுமே வந்து அது இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு அப்டேட்டுமே பேடிஎம் சைட்லேருந்து நம்ம எதுவுமே பார்க்கல, ட்விட்டர் எதுவுமே பார்க்கல. ஸோ அது எப்போ ஃபிக்ஸ் ஆக போகுதுங்கிறதும் எனக்கு தெரியல. நான் அதே திரும்ப சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேடிஎம் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணோன்னே ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம பின்னை கொடுத்து உள்ளார போயிட்டோம். ஸோ உள்ளே போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் பேலன்ஸ் அப்படின்னு போட்டு ₹602.15 காட்டுது. ஸோ சேவிங் அக்கௌண்ட் பேலன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் பேலன்ஸ்னு எல்லாமே காமிக்குது. ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து கீழே இருந்திருக்கும். ஸோ மேலே பேலன்ஸ் மட்டும் தான் காட்டும், அதுக்கப்புறம் கார்டு இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கான ஆப்ஷன் இருக்கும். பட் ஆனால் வந்து இப்போ ரீசெண்ட் அப்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் வந்து மேலேயே வந்து இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுங்கிற ஆப்ஷனை காமிச்சிடுறாங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் அண்ட் பே, டூ மொபைலு, செல்ஃபு, பேங்க் அக்கௌண்ட்டு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கான பாஸ்புக்கு, அதே மாதிரி பேங்க் பாஸ்புக்கு, ரெக்வஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு, ஆல் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு எல்லாமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து இந்த இடத்துல டெபிட் கார்டு காமிக்குது. ஸோ டெபிட் கார்டோட பின் மாற்றுறது எல்லாமே நம்ம இங்கேயே பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் மேனேஜ் கார்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட கார்டு காமிக்கும். இதில் சேஞ்ச் பின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஏடிஎம்க்கு போய் தான் சேஞ்ச் பண்ண கிடையாது, நீங்கள் இங்கேயே கிளிக் பண்ணி அந்த பின்னை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் வந்து பேடிஎம்மில் வந்து ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஈவன் வந்து நிறைய பேமெண்ட்லாம் பண்ணுறீங்க, ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னா வந்து இது வரைக்கும் நான் இவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அரௌண்ட் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு பேமெண்ட்டுமே வந்து பெண்டிங் ஆனது கிடையாது. ஸோ இப்போ நம்ம கூகுள் பேலாம் ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டப்புன்னு ஸ்டாப் ஆகிடும் பார்த்திங்களா. அந்த மாதிரி நான் எந்த ஒரு டைமே வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது இஷ்யூ. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இவங்களோட பேடிஎம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஈஸியாக வந்து நம்ம பணம் எப்போ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம், ஈஸியாக எப்போ வேணுமோ எடுத்துக்கலாம். நிறைய இடத்துல வந்து லாக்இன் பீரியட்னு ஒன்று வச்சுக்கிட்டு நம்மளால் வெளியிலேயே எடுக்க முடியாது. ஸோ அதனால் அந்த பிரச்சனை தான் வந்து இதில் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வரதுலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஓடுது. முன்னாடி இருக்கிறதுல ஆட் இருக்காது. ஸோ ஆடுனா தேர்ட் பார்ட்டி ஆடு கிடையாது. ஸோ இவங்களோட ஆட் தான் வந்து இந்த இடத்துல ப்ளே ஆகும். ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஃபார் யுவர் பிஸ்னஸ்ஸு, எக்ஸ்போர்ட், டெபிட் கார்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக சேவிங் அக்கௌண்ட் பேலன்ஸ்னால் நம்ம டேரெக்டாக எவ்வளோ பணம் போட்டிருக்கோம் எல்லாமே இதில் தெரியும். நான் என்ன பண்ண போகிறேன், ஃபிக்ஸ்டு டெபாசிட் பேலன்ஸ்னு பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா வந்து மேலே ஃபிக்ஸ்டு டெபாசிட் பார்த்திங்கன்னா ₹1.15 இப்போதைக்கு இருக்குது. மிச்ச அமௌண்ட்லாம் நம்ம வெளில எடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து அடிக்கடி வந்து பணம் இருக்கிற போது இதில் அப்லோட் பண்ணி வச்சுருவேன். ஸோ கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா எஃப்டி பாஸ்புக்கு போகிறேன்னு வச்சுங்களேன். இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து ₹12,500 வெளில எடுத்திருக்கேன், ₹35,000 வெளில எடுத்திருக்கேன். ஸோ பணம் இருக்கிற போது நம்ம லோட் பண்ணிடுவேன். ஒரு 10 நாள் 15 நாள் விட்டுட்டு எடுக்கிறப்போ ஒரு அமௌண்ட்டு நமக்கு சில்லறையாக வரும். ஸோ நிறைய பேர் கேட்குறது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் எஃப்டிஸ் லிமிட்டை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா பை டிஃபால்ட்டாக 10,000 15,000க்கு மேலே போனோடனே ஆட்டோமேட்டிக்காக மிச்சம் இருக்க அமௌண்ட் வந்து எஃப்டிக்கு வந்துடும். பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ₹1000
₹2,00,000 வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். ஆக்சுவலாக இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும். ஸோ இன்கேஸ் நம்மளோட சேவிங் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல சேவிங் அக்கௌண்ட் இருக்குல்ல, நான் இப்போ ₹601 இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே நான் வந்து ஒரு ₹50,000 பணம் வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன். நான் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் எஃப்டி லிமிட்டை வந்து ₹40,000 செட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இது என்ன பண்ணும், ₹40,000 மேலே இருக்கிற அமௌண்ட், நம்மகிட்ட ₹50,000 இருக்குது அப்படின்னா ₹40,000 மேலே இருக்கிற அமௌண்ட் ₹10,000 எக்ஸ்ட்ராவாக இருக்கா நம்ம வந்து நம்மளோட சேவிங் அக்கௌண்ட்டில், அந்த ₹10,000 என்ன பண்ணும், அது வந்து இந்த எஃப்டிக்குள்ளார ஆட்டோமேட்டிக்காக அது கொண்டு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இன்கேஸ் நான் அப்படி ஆட்டோமேட்டிக்காக போகிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து சேஃப்டிக்காக நான் வந்து எனக்கு அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த சேஞ்சுக்கு போயிடுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ₹2,00,000 வச்சுருங்க. ஸோ ஏன்னா ₹2,00,000 மேலே நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அக்கௌண்ட்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் ₹2,00,000 வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், சேவ் சேஞ்சஸ் கொடுத்து வச்சுருங்க. ஸோ வந்து அதுக்கு மேலே நீங்கள் அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எஃப்டிக்கு வர மாதிரி கணக்கு. ஸோ ₹2,00,000 நம்ம மெயின்டைன் பண்ணதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது, சேஃபாகவே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஆஃப் பண்ணுறது வந்து இதில் கிடையாது. ஸோ நீங்கள் அதனால் வந்து நீங்கள் பெரிய அமௌண்ட்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் அவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ண மாட்டோம். அதனால் நமக்கு வந்து இந்த எஃப்டி ஆட்டோமேட்டிக் எஃப்டி வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் ஒரு ஆப்ஷனு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ₹10,000 அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணி அதை வந்து எஃப்டிக்கு வந்து கொண்டு போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, வேறு பேங்க்லேருந்து நான் வந்து எஃப்டி வந்து பேடிஎம்மில் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து எந்த ஒரு பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், ஆட் மணின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி என்னோடய எல்லா பேங்க்குமே இங்கே கீழே காமிக்குதா. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஏதாவது ஒரு பேங்க்கை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து அமௌண்ட் என்ட்ரு பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ₹10,000 என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ப்ரொசீட் டு செக்யூர்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் பின் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் டிக் மார்க் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் வந்து போயிட்டு, ஸோ இந்த கார்டெலாம் வந்துருக்கு, அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் ஆகாது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பேக் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணோடனே ₹10,602 ஆகிட்டு. ஸோ இப்போ நம்ம அமௌண்ட் வந்து நம்ம பேடிஎம் பேமெண்ட் பேங்க்குக்கு வந்து வந்துட்டு, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ டேரெக்டாக ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு இருக்குல்ல, அதுக்கு தொடுங்க. ஸோ தொட்டோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிரியேட் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, பிரேக் யுவர் ஃபிக்ஸ்டு டெபாசிட் எல்லாமே இருக்கும். ஸோ கிரியேட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் கொடுத்து நம்ம வந்து எஃப்டியை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது வந்து எப்போ வேணுமோ உடைக்கிறதுக்கு தான் வந்து இந்த பிரேக் யுவர் ஃபிக்ஸ்டு டெபாசிட். இதெல்லாம் ஃபிசிக்கலாக போகிறப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பேங்க்லேருந்து நீங்கள் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டு மேனேஜருக்கு லெட்டர்லாம் கொடுத்தா நீங்கள் வந்து எடுப்பீங்க. பட் ஆனால் இங்கே வந்து டேரெக்டாக வித்தின் கிளிக்கில் வந்து நம்ம வந்து எப்போ வேணுமோ எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ எஃப்டின்னு இருக்கா, கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேலேயே காமிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறது என்னன்னா வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வந்து சேஃபா அப்படின்ட்டு. ஸோ பேடிஎம் பேமெண்ட் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு வேலெட்டோ இல்லை பேங்க்கையோ வச்சு மெயின்டைன் பண்ணுற. ஸோ அவங்களோட பிரான்ச்சே பார்த்தீங்கன்னா 1-2 பிரான்ச் தான் இருக்கும். நொய்டாவில் வந்து ஒரு பிரான்ச் காமிக்கும். ஸோ அதுதான் மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்குமே காமிக்கும். ஸோ அந்த பிரான்ச்சை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, மற்ற பேங்க் கூட டைப் பண்ணிக்கிட்டு எஃப்டியை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு எறும்பு மாதிரி போட்டிருக்கும் லோகோ கூட. ஸோ அந்த பேங்க் கூட ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க டைப் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ கேட் 6% இன்ட்ரெஸ்ட் ஃபார் 356 டேஸ் அப்படின்னு போட்டு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 6% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து பேடிஎம்மோட ஃபிக்ஸ்டு டெபாசிட் தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். ஸோ நான் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அரௌண்ட் வந்து 7.5% கிட்டலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ₹1000 வந்து நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் வந்து ஒரு வருஷம் வச்சிருக்கீங்கன்னா ₹7,500 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துகிட்டு இருந்தது. ஸோ எப்போ வேணுமோ எடுத்துக்கலாங்கிறதுனால நான்லாம் நிறையா டைம் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 6% கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து இப்போ நிறையா பேங்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா கொடுக்குறாங்க. ஸோ இது முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து 5% இல்லை 4.5%லாம் இருந்தது. ஸோ நான் யூஸே பண்ணாமல் இருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் 6%க்கு வந்திருக்கு. ஸோ நான் இந்த வீடியோக்காக தான் இப்போ காமிக்கிறேன். ஸோ நான் அகைன் இப்போ உடனே வெளியில் எடுத்துருவேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட் வேலெட்டில் இருக்க ₹10,000 நான் இங்கே என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ ₹10,000 நான் போட போகிறேன் அப்படின்னா வியூ ப்ராஃபிட் டேபிள்னு ஒன்று பார்த்தீங்களா, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்வெஸ்டட் அமௌண்ட்டு ₹10,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து 4 மாதம் கழித்து எவ்வளோ ஆகும், ₹10,148 ஆகும். அதே வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் கழித்து ₹10,366 ஆகும். அதே மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு ₹10,598 ஆகும். ஸோ இதுனா இவ்வளோ கம்மியாக இருக்குது, ₹500 தான் ஒரு வருஷம் வச்சுருக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கம்பேரிங் டு பேங்க் வந்து பேங்க்லலாம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நார்மலாக சேவிங் அக்கௌண்ட் வந்து 2.5% வரைக்கும்லாம் வந்து கொடுக்குற பேங்க் இருக்குது. ஸ்டேட் பேங்க்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க.
ஏன்னா நம்மளோட சேனலில் வந்து அதிக யூசர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் யூசர்ஸ் இல்லை இந்தியன் பேங்க் யூசர்ஸாக தான் இருக்காங்க. மோஸ்ட்லி ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா வந்து நார்மல் சேவிங் அக்கௌண்ட் வச்சிட்டிங்கன்னா வந்து ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. நீங்கள் இதுவே வந்து மேக்ஸிமம் போனாலுமே 3%, அதுக்கு மேலே கிடையாது. இதுவே நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஈக்விட்டாஸ் மாதிரி பேங்க்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் சேவிங் அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து அரௌண்ட் 7.7% சம்திங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பர்டிகுலர் பல்கான அமௌண்ட்டுக்கு போகிறப்போ வந்து ஓகே. பட் ஆனால் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து அவங்க யாரும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணுமோ பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜ். மற்றபடி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் நம்ம வந்து பேசுகிற மாதிரி கிடையாது. ஏன்னா இதோட பெஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இப்போ நிறைய பேர் கொடுக்குறாங்க. முன்னாடி இது நல்லா இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி தான். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வர டவுட் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணுறப்போ எஃப்டியை வந்து பிரேக் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஏதாவது பணம் பிடிப்பாங்களான்ட்டு. ஸோ நீங்கள் இங்கேயே பார்க்கலாம், நோ பெனால்ட்டி சார்ஜஸ் ஃபார் பிரேக்கிங் ஆர் ரீடீமிங் ஃபண்டு. ஸோ நீங்கள் வந்து பிரேக் பண்ணுறீங்க இல்லை பணத்தை வெளியில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. ஸோ பேங்க்லலாம் பார்த்திங்கன்னா 1% அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது கிடையாது. ஈவன் நம்ம இண்டஸ் பேங்க்லேயே டேரெக்டாக பே பண்ணனா அந்த சார்ஜஸ் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் பேடிஎம்லேருந்து பண்ணனா கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ப்ரொசீட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம பின்னை என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கோட சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்க பணம் வந்து எஃப்டிக்கு போயிட்டு, ஸோ டெபாசிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு போட்டால் அவ்வளோதான், மெசேஜும் வந்துடும் கன்ஃபர்மேஷனுக்கு. நம்ம ஜஸ்ட்டு பேக் போய்க்கிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எஃப்டியில் வந்து ₹1.15 இருந்தது, 10,001 ரூபா 15 ஆகிட்டு. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் நான் வந்து இன்னொரு அமௌண்ட் லோட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும் இந்த அமௌண்ட் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி டேட்டு என்னான்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 7ஆம் தேதி, ஜனவரி 7ஆம் தேதி நம்ம இந்த 10 ரூபா போட்டிருக்கோம். இன்கேஸ் நான் 10ஆம் தேதி வந்து ஒரு 10,000 ரூபாயை நான் வந்து திரும்ப எஃப்டியில் போடுறேன் அப்படின்னா எனக்கு 20,000 ரூபாய்க்கு சேர்த்து 7ஆம் தேதியிலேருந்து வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படிலாம் வராது. நம்ம வந்து இன்றைக்கி நான் 10,000 போட்டேன் அப்படின்னா 10,000 ரூபாய்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னைய டேட்லேருந்து கால்குலேட் பண்ணி வரும். ஸோ இன்னையிலேருந்து ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 6% கணக்குக்கு வந்து அந்த ₹568 நம்ம பார்த்த மாதிரி வரும். ஸோ நான் இதுக்கு இடைப்பட்ட டைமில் ஒரு 2 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு இன்னொரு 10,000 ரூபா போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த 10,000 ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ண டேட்லேருந்து திரும்ப 365 டேஸுக்கு வந்து 365 நாள் கழிச்சு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எனக்கு வந்து அமௌண்ட் வரும். ஸோ அப்படி தான் நீங்கள் என்றைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து தான் வரும். நீங்கள் பார்ட்டாகவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், பல்காகவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களோட விருப்பத்தை பொறுத்து. பட் ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டேட்லேருந்து தான் கால்குலேட்டு. ஸோ நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாயை நீங்கள் வந்து 10,000 பிரித்து நீங்கள் 10 வாட்டி போட்டாலும் சரி, நீங்கள் 10,000 ரூபா நீங்கள் வந்து என்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த 10,000 ரூபாய்க்கு மட்டும்தான் அடுத்த டேட்டுக்குள்ளார வரும். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே செப்பரேட் அக்கௌண்ட்டெல்லாம் க்ரியேட் ஆகாது. இந்த 10,000 ரூபாயில் 20,000 ரூபான்னு காட்டிடும். நீங்கள் இன்னொரு 10,000 ரூபாயை நீங்கள் நாளைக்கு போடுறீங்க அப்படின்னா. பட் ஆனால் ஃபஸ்ட்டு போட்ட 10,000 ரூபாய்க்கு நேற்று உள்ள டேட்டுக்கும் நாளைக்கு போட போகிற 10,000 ரூபாய்க்கு நாளைக்கு டேட்டுக்கும் தான் வந்து இது எடுத்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வர அன்னைக்கான கணக்கு தான் வந்து முக்கியமாக கால்குலேட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து 10,000 ரூபாய் நான் ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணிட்டேன், இன்னொரு அமௌண்ட் ஆட் பண்ணுறப்போ எனக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து பழைய டேட்லேருந்து வருமானு வராது. நீங்கள் 10,000 ரூபாய் ஆட் பண்ணுறப்போ என்ன டேட்டோ அதுக்கு தான் வரும். இல்லை நீங்கள் 1 லட்ச ரூபாயை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சரி, நீங்கள் 1 லட்ச ரூபாய் என்றைக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டு தான் கணக்கில் எடுக்கும். ஸோ அந்த டேட்லேருந்து உங்களுக்கு செப்பரேட்டாக இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கும். நீங்கள் அதே மாதிரி பிரேக் பண்ணி பணத்தை எடுக்கிறப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து நான் 10,000 ரூபா 10 வாட்டி ஆட் பண்ணேன் 10 மாதத்துக்கு, நான் வந்து இப்போ 1 லட்ச ரூபாய் வெளில எடுக்கிறப்போ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண 10,000 ரூபாய்க்கு ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா தான் வந்து உங்களுக்கு 6% வரும். நீங்கள் கடைசி மாதம் 10வது மாதம் நீங்கள் ஆட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷம் கழிச்சு எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு 2 மாதம் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு வரும். ஸோ டே வைஸ் தான் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ நான் முன்னாடியே வந்து பேடிஎம்மோட ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கான சார்ஜஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் வரதை வந்து எப்படி டே வைஸ் கால்குலேட் பண்ணுறதுன்னு பழைய வீடியோஸ்லேயே காமிச்சிருப்பேன். ஸோ அதனால் நான் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்களுமே போய்ட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் டே வைஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட்டர்னு போட்டிங்கனாலே ஆன்லைனில் நிறையா இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு 6% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து தெரியும் அது வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்ட்டு. ஸோ முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் கழித்து நம்ம பணத்தை எடுத்தாலும் சரி, ஒரு மினிமம் சின்ன அமௌண்ட் வந்து ஒரு ₹10 ₹15 அந்த மாதிரி வந்து டபுள் டிஜிட் நம்பர் வந்து நமக்கு வரும். ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து கேட்கலாம், நம்ம வந்து எதுக்கு இந்த சின்ன அமௌண்ட்டுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பல்கான அமௌண்ட் ஒரு ₹1 லட்ச வருது அப்படின்னா அவங்க வந்து டக்குன்னு இதில் வச்சுக்கிட்டு 1 வாரம் 2 வாரம் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் சும்மா அக்கௌண்ட்டில் இருக்கிறத இங்கே வச்சுக்கிட்டு ப்ராஃபிட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ
டோட்டலாக வந்து இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுலேயுமே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கேளுங்க, நான் நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நம்மளோட அன்மேஜஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை. ஸோ இது போல் மேலும் தகவலுக்கு நம்ம அன்மேஜஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.